அண்மை செய்தி. கோவை தனியார் கல்லூரி அருகே போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதி கைது செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்ற தம்பதி கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கஞ்சா விற்ற சல்மான் கான் மற்றும் அவரது மனைவி பாத்திமா சஹானா ஆகிய இருவரை கைது செய்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான தம்பதியிடம் இருந்து சுமார் 1400 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்ற தம்பதி கைது செய்யப்பட்டு உள்ளனர். கோவை தனியார் கல்லூரி அருகே போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதி தற்போது கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கஞ்சா விற்ற சல்மான் கான் மற்றும் அவரது மனைவி பாத்திமா சஹானா ஆகிய இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் இருந்து 1400 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கோவை தனியார் கல்லூரி அருகே போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதி கைது செய்யப்பட்டு உள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், தற்போது போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யார் அந்த தம்பதி? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் எண்ணற்ற கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கல்லூரி மாணவர்களிடம் போதைப் பொருள் புழக்கம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. அவர்களுக்கு எளிதாக போதைப் பொருள் கிடைப்பதாகவும் அதனை கன்சியூம் பண்ணக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கல்லூரிகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில சமீபத்தில் கூட தனியார் கல்லூரியில் அமுதன் என்ற மாணவர் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்திலும் போதைப் பொருளே ஒரு முக்கிய அங்கமாக அனைவரும் குற்றச்சாட்டு தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் கல்லூரி அருகே மற்றும் கல்லூரி விடுதி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வெளியே அறையெடுத்து தங்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சுழற்சி முறையில் தற்சமயம் சோதனை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில கோவை தனியார் கல்லூரி அருகே கோவைப்புதூர் பகுதியில போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சது. அதன் அடிப்படையில் கோவைப்புதூர் தனியார் கல்லூரி அருகே போதை மாத்திரைகளை விற்கப்படுவதாக குனிமுத்தூர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் அங்கு ஆய்வு செய்த போது பெண் உட்பட இருவர் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை சல்மான் கான் மற்றும் அவரது மனைவி பாத்திமா சஹானா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. அவர்களிடமிருந்து சுமார் 1400 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய அறைகள் மற்றும் விடுதிகளிலும் சோதனை மேற்கொண்டு வரப்படும். தொடர்ந்து இது போன்ற சோதனை காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்படும். போதைப்பொருள் தொடர்பான தகவல் இருந்தால் உடனடியாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள செல்போன் எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண்களுக்கு தகவல் அளிக்கலாம். தகவல் அளிப்பவர்களின் தகவல் ரகசியமாக வைக்கப்படும் என காவல்துறையை தெரிவிச்சிருக்காங்க. போதைப்பொருள் தொடர்பாக எந்த புகாரா இருந்தாலும் காவல்துறைக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.